இட்லி தோசைக்கு பதிலாக இந்த டிஃபன் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம காய்கறி எல்லாம் போடுறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு 4 பல்லாரி எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள், அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு கோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது ஒரு 200 கிராம் அளவு இருக்கிற மாதிரி கோஸை கட் பண்ணி அதையும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தோசை சுடுற மாதிரி தான் சுட போகிறோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா நீளமாக மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் அளவில் உள்ள கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை வந்து நம்ம கட் பண்ணி போடுறத விட நம்ம வந்து துருவி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் துருவி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு நார்மல் சைஸில் உள்ள உருளைக்கிழங்கு, அதையும் இதே மாதிரி நான் வந்து துருவி எடுத்துக்க போகிறேன். இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள்ஸ் எதாவது சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து அது குயிக்காக வேகிற மாதிரி இருக்கணும். அதாவது கேப்சிகம் அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் கூட நம்ம நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு பிடிச்சமான காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் கையை வச்சு நல்லா பசைஞ்சு விட்டுக்க போகிறேன். அடுத்ததாக வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், அது போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் ஒரு 2 முட்டை வந்து ஊற்றிருக்கேன். 2 இல்லைன்னா 3 முட்டை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க, நமக்கு கட்டியாக தான் வேணும், அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடாக்கி அதில் நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை எடுத்து ஒரு 2-3 ஸ்பூன் வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டி விட்டுட்டு நல்லா ஆயில் ஊற்றிட்டு 2 சைடும் திருப்பி போட்டோம்னா சூப்பரான டிஃபன் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இட்லி தோசை எப்பவும் போல் ஒரே மாதிரியாக போர் அடிக்கிற மாதிரி செய்யாமல் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியும் கூட. அண்ட் இதை வந்து 2 சைடும் கொஞ்சம் வேக விடணும். ஏன்னா நம்ம காய்கறி எல்லாமே வந்து பச்சையாக இருக்கிறதுனால 2 சைடும் கொஞ்சம் வேக வச்சு எடுங்க. சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிரும். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.